சுதீஷ், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இன்று எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? பயணிகள் வசதிக்காக போக்குவரத்துறை சார்பாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? ரத்திகா, ஏதாவது இப்போ சென்னையில் முக்கிய ஒரு பேருந்து நிலையமாக கோயம்பேடு வெளியூர் பேருந்துகள் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பேருந்து நிலையமாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்கள், இன்றோடு சேர்த்து 3 நாட்களாக பண்டிகைக்கு முந்தைய 3 நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு தமிழக போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு அதன்படி கடந்த 3 நாட்களாக இந்த சிறப்பு பேருந்துகளை தொடர்ந்து இயக்கி வருகிறது. கோயம்பேடு பகுதியில் இருந்து மட்டும் மொத்தமாக 2800 இன்று கடைசி நாளான இன்று 2821 பேருந்துகள் இன்று இயக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக இந்த 3 நாட்களில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 7888 பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 23 ஊர்களுக்கு இங்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதை தவிர, அதாவது தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை தவிர கேரள மாநில திருவனந்தபுரம், எர்ணாகுளம், சங்கனாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதிக்கும் இங்கிருந்து பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இதை தவிர தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்ச்சியாக இங்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். உதவி ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பேருந்து நிலையம் முழுவதுமாக சுற்றித் திரிந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். சீருடையில் மட்டுமன்றி சீருடையில் இல்லாமலும் பிட்பாக்கெட் போன்ற குற்றங்களை தடுப்பதற்காக காவலர்கள் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அருகே நின்று இந்த குற்ற செயலில் ஈடுபதை தொடர்ந்து தடுத்து வருகிறார்கள். ரத்திகா.